Trichy Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தை பொறுப்பேற்க எந்த சூழ்நிலையிலும் தயார் என திலீப் ஜாவிர சொல்கிறார். அனுரகுமார தலைமையிலான அரசு ஒரு மாதத்துக்குள்ளேயே சறுக்குவதற்கு ஆரம்பித்துள்ளது என்கிறார் சுமந்திரன். தமிழ் மக்கள் ஒற்றுமையையே விரும்புகிறார்கள் என்கிறார் ஸ்ரீகாந்தா. ட்ரம்ப் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவரே அருகம்பே தாக்குதல் முயற்சியின் சூத்திரதாரி என வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். எந்த ஒரு சவாலான சூழ்நிலையிலும் அரசாங்கத்தை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் தலைவர் திலீப் ஜாவிர தெரிவித்துள்ளார். அம்பலாந்தோட்டையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அனுபவம் உள்ளவர்களையே பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என எமது முன்னாள் ஜனாதிபதி தற்போது கூறுகிறார். நிறைய அனுபவம் உள்ள அவரே அவரின் கட்சியை அழித்தவர். ஏனைய பழைய அனைத்து கட்சிகளையும் அழித்தார். அதே நேரம் ஹந்துனெத்தி, லால்காந்தா, விஜித்த, டில்வின் எனது நண்பர்களே, அவர்களை ஞாபகப்படுத்தவே இந்த பெயர்களை நான் குறிப்பிடுகிறேன். தகுதியானவர்கள் பலர் உள்ளனர். அவர்கள் அனைவரும் வரிசையில் பின்னால் உள்ளனர். ஆனால் முன்னால் ஹரிணியே இருக்கிறார். ஹரிணியை பிரதமராக்கினால் இலங்கையில் உள்ள ரணிலின் அரசு மாறாது. எனவே அழிவின் வாய்க்கு சென்ற இலங்கை அரசியலை அன்புடன் இணைக்கக்கூடிய அரசியல் சூழலை உருவாக்குவதே இன்று நாம் செய்து வருகிறோம். சர்வஜன அதிகாரத்தின் பதக்க சின்னத்திற்கு முன்னால் 14ஆம் திகதி புள்ளேடியிடுங்கள். அதன் பிறகு துணிச்சலான எதிர்க்கட்சியை உருவாக்கலாம் என்றார் திலீப் ஜாவிர. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கான திட்டங்களை தீட்டிய நபரிடம் அக்டோபர் மாதம் இலங்கை அருகம்பேயில் இஸ்ரேலிய சுற்றுப்பயணிகள் மீது துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொள்ளும் திட்டத்தினை முன்னெடுக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது என அமெரிக்க நீதி திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஈரான் இராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையே இந்த திட்டத்தை ஒப்படைத்திருந்தது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நீதி திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளதாவது: அக்டோபர் 23ஆம் தேதி அமெரிக்க இஸ்ரேலிய அரசாங்கங்கள் அருகம்பேயில் சுற்றுலா பயணிகளுக்கு ஆபத்துள்ளதாக எச்சரித்திருந்தது. அதன் பின்னர் இலங்கை அரசாங்கம் இது தொடர்பில் 3 நபர்களை கைது செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் 2ஆம் சந்தேக நபர். அமெரிக்க இஸ்ரேலிய அதிகாரிகள் பொதுவான பயண எச்சரிக்கையை வெளியிட்ட பின்னர் 2ஆம் சந்தேக நபர் இலங்கை அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டார். பின்னர் அக்டோபர் 28ஆம் தேதி சகேரி தான் 2ஆம் சந்தேக நபரிடம் இலங்கைக்கான இஸ்ரேலிய துணை தூதரகத்தை கண்காணிக்குமாறு உத்தரவிட்டதாக FBI-யிடம் தெரிவித்தார். இதன் பின்னர் ஈரானிய அதிகாரிகள் மற்றுமொரு இலக்கை அடையாளம் காணுமாறு சகேரியை கேட்டுக்கொண்டுள்ளனர். இதன் பின்னர் சகேரி 2ஆம் சந்தேக நபரிடம் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் அதிகமாக செல்லும் அருகம்பே குடாவினை வேவு பார்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். பின்னர் அருகம்பே குடாவில் பாரிய துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொள்வதற்கு திட்டமிடுமாறு ஈரானிய அதிகாரிகள் சகேரிக்கு உத்தரவிட்டுள்ளனர். 2ஆம் சந்தேக நபர் இந்த தாக்குதலிற்காக AK-47 துப்பாக்கிகளையும் ஏனைய ஆயுதங்களையும் வழங்குவார் என திட்டமிடப்பட்டதாக சகேரி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசு ஒரு மாத காலத்துக்குள்ளேயே சறுக்குவதற்கு ஆரம்பித்துள்ளது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் தேர்தல் மாவட்ட வேட்பாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்தார். தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு என்ன எனும் துணிப்பொருளில் VS சிவகரன் தலைமையிலான மக்கள் மன்றம் யாழ் கலைத்தூது மண்டபத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சி பழம்பெரும் கட்சியாகும். தற்போது மாற்றம் தேவை என்று கூறுபவர்கள் பழம்பெரும் கட்சியை விட்டுவிட்டு புதிய கட்சிக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அது உண்மையான மாற்றம் அல்ல. அடையாளம் மாறாத அரசியல் மாற்றமே உண்மையான மாற்றமாகும். எமது நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு தேசம் என்கிற அடையாளத்தினை வழங்கியது எமது கட்சியாகும். அதன் காரணத்தினால்
எமது கட்சியின் ஸ்தாபகரை தந்தை செல்வா என்று அழைக்கிறார்கள். தமிழ் மக்களின் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யப்படுவதற்கு சமஷ்டி அடிப்படையில் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பதை ஆரம்பத்திலிருந்தே வலியுறுத்தி வருகிறோம். அவ்வாறான நிலையில் ஏனைய கட்சிகள் தற்போதுதான் சமஷ்டி பற்றி பேசுகிறார்கள். அவ்வாறான நிலையில் நீண்ட காலமாக சமஷ்டியை வலியுறுத்தும் எமக்கு வாக்களிப்பதில் என்ன தவறு உள்ளது என்று சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். வடக்கு கிழக்கு அபிவிருத்தி நிதியத்தை உருவாக்கும் செயற்பாட்டை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளது. இதற்காக பலமான அணி ஒன்று வடக்கு கிழக்கில் இருந்து தமிழ் மக்கள் அனுப்ப வேண்டும். இந்த அணியானது தமிழரசு கட்சியாகவே இருக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் ஒற்றுமையையே விரும்புகிறார்கள் என்ற அந்த ஆழ்ந்த உணர்வை நாம் ஏற்றுக்கொண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக செயற்பட்டு வருகையில் அவர்களின் ஏகோபித்த ஆதரவு எமக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஸ்ரீகந்தா வலியுறுத்தினார். தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு என்ன எனும் தொழிற்பொருளில் VS சிவகரன் தலைமையில் மக்கள் மன்றம் யாழ் கலைத்தூது மண்டபத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் மக்களின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடியவர்களும் அதன் பின்னணியில் செயற்படுகின்றவர்களும் ஒற்றுமைப்பட்டுள்ள கூட்டமைப்பு தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாகும். அடிமைப்பட்டு விடுதலையாகி ஏங்கி நிற்கின்ற எமது இனத்துக்கு அவசியமானதும் அவசரமாகவும் தேவைப்படுகின்ற அரசியல் ஒற்றுமையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கூட்டணியாகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டு காணப்படுகிறது. தமிழ் மக்கள் விரும்புகின்ற ஒற்றுமையை நாம் ஏற்றுக்கொண்டு கூட்டு தலைமையின் கீழ் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பெற்றுக் கொடுக்கின்ற தார்மீக கடமையிலிருந்து விலகாத ஒரு அணியாக எமது தரப்பே உள்ளது என்பது வெளிப்படையானது. பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் ஒற்றுமைக்கு நேர்மைக்கும் வாக்களித்து பிரதிநிதிகளை ஒரே அணியாக தெரிவு செய்வதன் ஊடாக அவர்களின் அன்றாட பிரச்சனைகள் முதல் அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வினை எட்டுவதாக இருந்தால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பலமிக்கதாக ஒரே அணியாக பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது உங்கள் கடமையாகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அவர்களை ஆதரித்து ஊழலுக்கு துணை போன எவருக்கும் தேசிய மக்கள் சக்தியில் அமைச்சர் பதவி கிடைக்காது என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பலாலி பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு விதமாகவும் பணம் பொருள் படைத்தவர்களுக்கு அவை வேறு விதமாகவும் கடந்த காலங்களில் பிரயோகிக்கப்பட்டுள்ளன. எனவே அனைவருக்கும் நீதி சமமாக வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு ஊழலற்றவர்களை தெரிவு செய்து அனுப்ப வேண்டும். யுத்தத்தினால் ஏற்பட்ட காயங்களை ஆற்றுவது கடினம் என்ற போதிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னால் முடியுமானவற்றை செய்யும். தற்போது டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதியுடன் புகைப்படம் எடுத்து அமைச்சு பதவியை பெறப்போவதாக கூறுகிறார். அதேபோல் சுமந்திரன், ஸ்ரீதரன் ஆகியோரும் ஜனாதிபதியை சந்தித்து தமது நண்பர்கள் ஆதரவாளர்களுக்கு ஜனாதிபதி தமக்கு அமைச்சு பதவி தருவதாக கூறுகின்றனர். எவ்வாறாயினும் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டு வெற்றி பெறுபவர்களுக்கே அமைச்சு பதவிகள் பகிரப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலத்திரனியல் கடவுச்சீட்டு முறைமையை செயற்படுத்துவதற்கான கொள்முதல் செயன்முறை தொடர்பான விசேட கணக்காய்வு நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பான கண்காணிப்பை முன்வைப்பதற்காக குறித்த அறிக்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த அவதானிப்புகள் கிடைத்த பின்னர் கணக்காய்வாளரின் பரிந்துரையையும் உள்ளடக்கி அறிக்கையொன்றை பாராளுமன்றத்தில் முன்வைக்கவுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலத்திரனியல் கடவுச்சீட்டு முறைமையை செயற்படுத்துவதற்கான வேலை திட்டத்தின் காரணமாக கடவுச்சீட்டு விநியோகம் பாதிக்கப்பட்டது. அதன் காரணமாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் முன்பாக நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. தற்போது காணப்படும் கடவுச்சீட்டு புத்தக பற்றாக்குறைக்கு தீர்வு வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது.
எதிர்வரும் 14ஆம் திகதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலை முன்னிட்டு 63,145 போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பொது தேர்தலை முன்னிட்டு 3200 போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் 12,227 சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் 269 வீதி தடைகளை பயன்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு தெமாங் சந்தி பிரதேசத்தில் இலக்கத்தகடு இல்லாத சொகுசு வாகனம் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக நீர்கொழும்பு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர். நீர்கொழும்பு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த சொகுசு வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள தனது சகோதரன் ஊடாக இந்த சொகுசு வாகனம் தனக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக சொகுசு வாகனத்தின் உரிமையாளர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த சொகுசு வாகனம் பிரபல வர்த்தகர் ஒருவரினால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். 3 மாகாணங்களில் தாக்கத்தை ஏற்படுத்திய பலத்த மழையுடனான வானிலையினால் 12,114 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நவம்பர் 1ஆம் திகதியிலிருந்து இதுவரை அவர்கள் பலத்த மழை, காற்று மற்றும் வெள்ளம் ஆகிய அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மத்திய சப்ரகமுவ மாகாணங்களில் பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய கடும் மின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்த வருட பொது தேர்தலுக்கு அதிகளவான வேட்பாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து வருகின்றனர். கொழும்பு மாவட்டத்தில் 18 பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு 966 பேர் போட்டியிடுகின்றனர். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை சேர்ந்த 567 வேட்பாளர்களும் சுயேட்சை குழுக்களை சேர்ந்த 399 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். கொழும்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 17,65,351 காட்டப்பட்டுள்ளது. மேலும் கம்பஹா மாவட்டத்தில் இருந்து 19 வேட்பாளர் பதவிகளுக்கு 902 பேர் போட்டியிடுகின்றனர். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை சேர்ந்த 528 வேட்பாளர்களும் சுயேட்சை குழுக்களை சேர்ந்த 374 வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். கம்பஹா மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 18,81,129 ஆகும். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.